சரவணன் சொல்றாரு மயில பார்த்து, உங்க அப்பாவை கடைக்கு வர வேணான்னு தானே சொன்னேன், இப்ப எதுக்கு வந்தாரு? கடைக்கு வந்ததும் இல்லாம கடை முதலாளி மாதிரி கல்லாப்பட்டியில போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தவரு சும்மா உட்கார்ந்தாரா இல்ல கடை பணத்தை எடுத்தாரான்னு தெரியவே இல்ல. மயிலு சொல்றாங்க, மாமா தேவையில்லாம எங்க அப்பாவை பத்தி பேசாதீங்க மாமா, அப்பாவுக்கு எடுக்கிற பழக்கம் இல்ல. என்ன மயிலு சொல்ற? ஒரு மாத்தைக்கு தேவையான மளிகை ஜாமான நம்ம கடையில இருந்து எடுத்துட்டு போறாரு அவர் வீட்டுக்கு. அந்த ஆளுக்கு வெக்கமே இல்லையா? மயிலு சொல்றாங்க, மாமா இனிமேட்டு நம்ம கடையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி வச்சுட்டு வந்துடுறேன். கடைக்கு மயிலு வர்றாங்க. பழனி கேக்குறாரு, என்னம்மா கடை பக்கம் வந்திருக்க? மயிலு சொல்றாங்க, இனிமேட்டு நம்ம கடையில தான் வேலை செய்ய போறேன். பழனி கேக்குறாரு, சரவணா மயிலு வேலைக்கு வர்ற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமாப்பா? மயிலோட அப்பா சொல்றாங்க, கல்லால உட்காருமா, எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு, நம்ம கடை தானே. மயிலு சரவணனை பாக்குறாங்க, பேந்த பேந்த முழிக்கிறாங்க. மயிலோட அப்பா மயில கூட்டிட்டு வந்து கல்லால உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு சொல்றாரு, முதலாளி அம்மா கடைக்கு வந்து கல்லாப்பட்டியில உட்கார்ந்த பிறகுதான் கடை களை கட்ட போகுது. நாளை சந்திப்போம்.